இஸ்ரேல் இந்த 2 நாட்டுக்குமே போர் விபத்து பெரிய அளவுல நடந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட்டுக்கு இஸ்ரேல் என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஈரானுக்கு பெரிய அளவுல தாக்கியிருக்கிறாங்க. தாக்குனத்துல பெரிய தளபதிகளும் இறந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா 24 மணி நேரத்துக்குள்ளக்கவே ஈரான் என்ன செஞ்சுக்கிறாங்க, இஸ்ரேலை தாக்கியிருக்காங்க. தாக்கின அளவுல பெரிய அளவுல தாக்கியிருக்காங்க. ஆனாலும் 30 பேர் காயமும் ஒருத்தரும் இறந்திருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு ஈரான் சொல்லிக்குது, நாங்க இதை விட மாட்டோம், இது பெஸ்ட் அடி முதல் அடின்னு நினைக்காங்க, இதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய அடி நாங்க அடிக்க போறோம் அப்படின்னு இஸ்ரேலுக்கு பயமுறுத்திருக்காங்க. ஈரான் சொல்லிக்கிறாங்க இஸ்ரேலுக்கு, நீங்க வேற எந்த நாட்டுக்குமே பாலாற்ற மாதிரி எங்களுக்கு நீங்க பாலாட்ட முடியாது, நாங்க அடிக்கிற அடி பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்னதான் இஸ்ரேல் நாட்டுக்கு பின்னுக்க அமெரிக்கா இருந்தாலுமே இஸ்ரேல் நாட்டு ஜனாதிபதி ஒரு மக்களுக்கு அறிவிச்சிருக்காரு. என்னன்னு சொன்னா, நீங்க இங்க நடக்கிற ஏவுகண் விபத்து சேதமான எந்த விஷயத்தையுமே நீங்க போன்ல படம் பிடிச்சிங்க அப்படி இருந்தா நான் உங்களை கைது செய்வேன் அப்படின்னு சொல்லிக்காரு. யாரு? இஸ்ரேல் நாட்டு ஜனாதிபதி இஸ்ரேல் நாட்டு மக்களுக்கே சொல்லிக்காரு. இதிலேயே பாருங்க, இஸ்ரேல் நாட்டு ஜனாதிபதி பயந்துட்டாங்க அப்படின்ற ஒரு முன் உதாரணத்தையும் இதுல காட்டிக்கிறாங்க. இஸ்ரேல் நாட்டு ஜனாதிபதி ஈரானுக்கு ஒரு அறிவிக்கை ஒன்று அறிவிக்கிறாரு. ஈரான் நாட்டு ஜனாதிபதி இறந்தா தான் இந்த போர் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்றாரு. அவரோட முடிவு, இந்த போருடைய முடிவு ஈரான் நாட்டு ஜனாதிபதி இறந்தா தான் முடியும்னு சொல்லி இஸ்ரேல் நாட்டு ஜனாதிபதி இதை சொல்லிக்கிறாரு. ஈரான் சொல்லிக்கிறாங்க இஸ்ரேலுக்கு, உங்கள்கிட்ட அமெரிக்கா பின்னுக்கு இருந்தாலுமே பிரச்சனை இல்லை, எங்கள்கிட்ட இருக்கிற அணு ஆயுதங்களை வச்சு நாங்க இந்த போரை கொண்டு போவோம் அப்படின்னு உறுதியா சொல்லிக்கிறாங்க.